சாப்பிட்டியா அனிமேதானா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா அனிமேதானா? நான் பழைய சோறு தான் வச்சு சாப்பிட்டு வந்தேன். இங்கே என்னவோ பெசரட்டுன்னு ஒன்று போட்டு வச்சிருந்தா அதை தின்னுட்டு இருக்கேன். பெசரட்டா அப்படின்னு என்னக்கா? நீ இப்படி வாயை பிறந்துட்டு கேட்க மாதிரி தான் நானும் கேட்டேன். ஏதோ வித்தியாசமா பண்ணியிருப்பா போல அப்படின்னு. கடைசி பார்த்தா இதானா ஆயிப்போச்சு. இதானா ஆயிப்போச்சா? அப்படி என்னக்கா தந்தா? அது வேற ஒன்றும் இல்லை டீ. ராத்திரி பச்சை பயிர் மாவை போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு தோசைனாக்கா சுட்டு தந்துட்டா பார்த்துக்கோ. அதைத்தான் தின்னுட்டு உட்காந்துருக்கேன் பார்த்துக்கோ. பச்சை பயிர் தோசையத்தை அப்படி சொன்னாலாக்கும். ஆமாட்டி, நான் இப்படித்தான் ஏதோ புதுசாக வித்தியாசமா செய்தால பேரெல்லாம் வித்தியாசமா இருக்க என்னத்தை கொண்டு வர போறாளோன்னு ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தா தட்டில் 2 பச்சை பயிர் தோசையை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் பெசரட்டுன்ட்டு போறா. என் முதே இதை பச்சை பயிர் தோசைன்னு சொல்லி அல்ல வேண்டியதானே? அதானே. சரி, இது உன் வீட்டுக்கு மட்டுமா அந்த போனில் பார்த்து என்னமோ ஊட்டிப்பான். அதை பார்த்து செய்தாலோ பார்த்துக்கோ. புதுசாக பேர் வச்சுக்கிட்டு ஏன் மருமனும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்கி ரொட்டி செய்தோம்னு செஞ்சா பார்த்துக்கோ. அக்கி ரொட்டியா? அது என்ன டீ இதுவும் புதுசாக இருக்கு? அதை ஏன் கேட்க? அந்த கதையை கேட்டால் உன் வீட்டில் போட்ட பெசரட்டு தோசையே பரவாயில்ல நீ. அதாவது எனத்தையே பச்சை பயிரை நனைய போட்டு தோசை சுட்டு தந்தாவது நல்லா சத்துள்ள உணவு அப்படிங்கலாம். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? நல்ல பச்சரிசி மாவை கோதுமை மாவு எனக்கா பிசைஞ்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு அந்த கோதுமை மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேப்பம் தெரியுமா? அப்படி தேய்ச்சி கல்லில் போட்டு தண்ணியை வச்சு தடவி சுட்டு போடுதா. ஐயே, அது நல்லா வட்டி இருக்கும். அதான் பேர் வச்சிருக்கவளோ அக்கி ரொட்டின்னு. அதுக்கு ஏத்தாக்கல வாயில வைக்க முடியல, கட்டனக்கா இருந்தது. போ, பிற என்னத்தை சாப்பிட்ட நீ? என்னத்தை திங்க? பிறகு நான் சொன்னேன், ஏம்மா அந்த அக்கி ரொட்டி பக்கி ரொட்டிலாம் எனக்கு தந்துடாத, நான் அந்த மாவிலே கொஞ்சம் கொலக்கட்டை வச்சு திருக்கிடுதேன் அப்படின்ட்டு 2 கொலக்கட்டையை உருட்டி போட்டு அவிச்சு அந்த அன்னைக்கு பாலை காய்ச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல சவச்சு தின்னேன் பார்த்துக்கோ. எல்லாம் இந்த பூனை பார்த்து படிக்கால் வெட்டி உள்ளது போல் அவ்வளோ செஞ்சு தந்தாலும் மனமா இருக்கும் பார்த்துக்கோ. அதை செய்தேன் இதை செய்தோம்னு கண்டது கிளியதை செஞ்சு போட்டதாலும் நமக்கு திங்க முடியல, தின்னுட்டாலும் செமிக்கவும் மாட்டுக்கு சில நேரம். அதை சொல்லி நமக்கு இந்த வயசுக்கு மேலே புதுசாக திங்கிறதுக்கு ஏக்கா எப்பவும் போல இந்த பழைய கஞ்சியை குடிச்சாலும் கூட நிம்மதியாக இருந்துடலாம் போல. புதுசாக செய்தோம்னு சொல்லி நம்மளை சாவடிக்காளுவா. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் மருமாவை கூட உள்ளது போல செஞ்சுட்டு இருந்துருவா. என் பேரம்பேத்தி மாதிரி இருக்காவ பாரு. அப்பா என் பேத்தி அன்னைக்கு கேட்கா, என்கிட்டையும் அவகிட்டையும் கேட்கா, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் சோறு தோசை சப்பாத்தி இட்லி இதை தான் நிறைய. ஏதாவது புதுசாக செய்தியெல்லாம் டிவியில் பாருங்க, புதுசாக அம்மா மாதிரி செஞ்சு கொடுக்காவோ. எனக்கு அப்படி செஞ்சுத்தாமா அப்படிங்க அம்மையிட்ட. அந்த அன்னைக்கு தான் என் மருமோ அந்த போனை பார்த்து இப்படி செஞ்சா பார்த்துக்கோ. பிறவு என்ன செய்வாவா? பிள்ளைகள் இப்படி சொல்லல. அந்த காலத்துலலாம் நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் கட்டிச்சாக்கும். கொடுத்த சாப்பாடு அப்படியே அமிர்தமா சாப்பிட்டு கிளம்புவான் என் மவம்லாம். இப்போ பேரம் பேத்தி மாதிரி பேச்சை பார்த்துட்டேன்னா எனக்கு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுச்சா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு 1008 கண்டிஷன் போடுதாவோ. ஆமாம், காலங்கள் மாற நம்ம சாப்பிட்ட பழக்கமும் நம்ம பிள்ளைகளை வளர்த்த பழக்கம் எல்லாம் மாறுதில்ல. இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட பேச முடியல, அதுவோ கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆமாம், அப்போ நம்ம பிள்ளைகளை ஒரு பார்வை பார்த்தாலே பயந்து பம்மிடுவானுவோ. இப்போ பிள்ளைகளை போட்டு என் மருமோ அந்த அடி அடிக்க அத்தனை அடி அடித்தாலும் அம்மையை எது தான் பேச ஒழிய அமைதியாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம், அப்போம்னா நம்ம ஒரு நாள் அடித்தோம்னா 10 நாளைக்கு பயந்துட்டு அடப்பாவோ அம்மா அடிப்பான்னுட்டு. இப்போ எந்த பிள்ளைகளுக்கு பயம் இருக்கு? அதை சொல்லு. என் மருமகளும் போட்டு அடின்னு அடித்து துவைக்கத்தான் செய்தா. எனக்கு கோபமாக வரும் அவள் பிள்ளைகளை அடிக்கல. ஏன் இப்படி அடிக்கன்னு கேட்கலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே அந்த பயலும் அந்த பிள்ளையும் என்ன வரத்து வருதுங்க, அடித்து அடியெல்லாம் மறந்துட்டு அம்மையை திருப்பி அடிக்குவோம். அப்போ எனக்கே தோணிடுவா அடிக்கிறதுலாம் சரிதான், நம்ம குறுக்க பேசக்கூடாது, இதில் அடிக்கணும் அடித்து திருத்தட்டும்னு நினச்சிட்டு விட்டுருவேன். இன்னொரு விஷயம் டீ, நீ சொன்ன பாரு அக்கி ரொட்டி பக்கி ரொட்டின்னு, அதெல்லாம் அவள் காது கூட என்றைக்கும் பேசிடாத. பிறகு அது என்னன்னு பார்த்து அதை செய்துட்டு நிற்பா. எனக்கு அதை திங்கிறதுக்கு ஆவி கிடையாது. சரிக்கா, சொல்லலை. மீனாவும் அதை தான் சாப்பிட்டாளா? அவள் தான் நேற்று சாயந்தரமே உருப்பிட்டால. ஐயா, உருப்பிட்டாலோ எனக்கு தெரியாதே, தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா. நேற்று ஒரே மல்லியா வீட்டிலே ரொம்ப நேரமாக கிடந்தாச்சா. அப்புறம் சாயந்தரமா வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்புனா. அடுத்து அவன் அண்ணன் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அது எம்கா இருந்து கற்க நேரத்தில் கொண்டு போய் விட சொன்னேன். ஒரேடி அன்னைக்கு காலையில் அனுப்பிட்டு இருக்கலாம்ல. அவன் தான் காலம்பரை எந்திக்க மாட்டாளாட்டி. எந்திக்க சொன்னா 10 மணிக்கு எந்திப்பா. அதுக்கடுத்து மத்தியானம் பொங்கி தின்னுட்டு போகிறதுக்கு மறுபடியும் சாயங்காலம் தான் ஆகுது. அதான் போயிட்டு வான்னு விட்டுட்டேன். அவன் மாமியா வேற ஏசிட்டு கிடப்பா. சரி பிற என்னைய இன்னும் அவன் மாமியாட்ட போய் வேற ஏச்சி கட்டிட்டு கிடப்பா. ஏம்கா 2 நாள் இருந்துட்டு போனதுக்கா ஏச போறா? அதுக்கு இல்லை டீ, மீனா சம்மந்தி மோள மல்லியா மௌனுக்கு கெட்டுதான் நாங்கள் தான் வழியா இருக்க பேச்ச ஆரம்பித்தோம். அவளும் நல்ல இடம்னு நிச்சயதார்த்த வரைக்கும் பேசிட்டாள்வோ அவன் அத்தனை கரியலும். கடைசி இப்போ இந்த பையன் அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டோம்ல நேற்று. இதை போய் என்னென்னு அவன் மாமியாட்ட சொல்லணும் யோசிக்க. ஏசுவாள்வல்ல அப்புறம் மதிக்க மாட்டாள்வோ, என்னன்னு சொல்ல போறாளோ தெரியல. என்னையே வாவான்னா எனக்கு அவன் மாமியா மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. அவள் சாதாரண நேரத்திலேயே ஒரு இழுவு எடுத்துக்கிட்டு தான் பேசுவா. இதில் இந்த விஷயத்தை போய் வேற நம்ம என்னத்தை சொல்ல? அவள் பேசினாலும் மாமியாலும் மருமகளும் பேசினாலும் முடிஞ்சதுன்னு ஆயிரும். நம்ம போய் மூக்க நினச்சிக்கிட்டு என்னத்துக்கு அப்படின்ட்டு நான் வரல, நீயே சமாளின்னு அனுப்பி வச்சுட்டேன். என்ன செய்தாலும் தெரியல. அவன் நினப்பாவே தான் இருக்கு. போய் என்னஞ்சானு போன் அடிச்சேன், எடுக்க காணும். தூங்கிக்கிட்டு இருப்பாலாம் இருக்கும். எந்திரிச்ச பிறகு போன் அடிப்பா திரும்ப. எங்கே தூங்க? இங்கே நம்ம வீட்டில் தான் இவ்வளோ நேரத்துக்குலாம் தூங்குறதுக்கு. மாமியா வீட்டெல்லாம் காலையில் இருந்துச்சு நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. வேலை பார்க்க போய் போனால் கவனிச்சிருக்க மாட்டா. சரி என்ன அத்தைஸ், என்ன கதை விட்டுட்டு இருக்கிய? சும்மா தான் சின்ன பொண்ணு. மீனா ஊருக்கு போயிட்டாலாம், அதான் என்ன எதனா அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அக்கா. உங்க அக்காளுக்கு மவா வீட்டில் இருந்தாலும் அவளை பற்றி தான் கவலை, மவா ஊருக்கு போனாலும் அவளை பற்றி தான் கவலை. மருமான ஒருத்தி வீட்டில் இருக்கேன், என்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன் உன்னை பற்றினா எதுக்கு கவலைப்படணும்? உனக்கு தான் ஒரு குறை இல்லையா? நினச்சதை செய்த நினச்சதை திங்க. என் பிள்ளைன்னா அப்படியா மாமியாளுக்கு பயந்து வாழுது. ஆமா ஆமா, அவ வீட்டுக்கு போனப்போ தான் பார்த்தோம்லாம் மாமியாளுக்கு எப்படி பயந்து பதுங்குதான்னு. விட்டா மாமியால தூக்கி தொங்க விட்டுருவாங்க. மவா கறி என்னமோ பயந்து நடுக்குதான்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிய. அவ ஒன்றும் உன்னைய மாதிரி கிடையாது மாமியால தூக்கி தொங்க விடுறதுக்கு. நான் உங்களை என்னைக்கிட்டே தொங்க விட்டேன். எப்படி நீ தொங்கல விட மாட்டேன், ஒரேடி என்னைய சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவேன். ஆசைதான், அதெல்லாம் நடந்துடவா போதும் இப்போக்குள்ள.
ஏன் இப்ப காலையில நீட்டி போட்டு எங்க போற? எங்கத்தே போவேன், எங்க பக்கத்துல இருக்க மரத்தடிக்கு தான் போறேன். ஏன் இப்ப என்ன அவசியம் வந்தது நாங்க போற? போய் எங்க கதை பேசிட்டு அப்படியே 2-3 மணி நேரம் அங்கேயே படுத்து கிடக்கா? வேற என்னத்தே செய்ய, காலையில இருந்து வேலை பார்த்து எரிச்சலா வருதுன்னா 4 செவரையும் உங்க கோணவாயும் பார்த்துக்கிட்டு எம்பிட்டு நேரம் வீட்டிலே கிடக்க. அதான் அப்படியே காத்தாட போய் சரசக்கா சாந்தியக்காலாம் என்ன செய்தாவோன்னு பார்த்துட்டு வரலான்னு போறேன். நேத்து நாள் பூரா உனக்கு அங்கதானே கழிஞ்சது. சரசி சாந்தி எல்லாரும் ஒன்னாதானே கிடந்தியே. வேற என்ன இன்னைக்கு அவளை பார்க்க போறேன்ட்டு போற? ஏத்தே தினம் தானே பசிக்க தரத்தை செய்து, அது மாதிரி தினம் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எவளாவது உன்னைய தேடி இங்க வராள்வளா? நீ தான் எவ வீட்டுக்காவது நாய் நுழைஞ்சனக்கா நுழைஞ்சிட்டு கிடக்க. இப்ப நான் யார் வீட்டுக்கும் போலத்த போய் மரத்தடியில இருக்க போறேன். அங்க 2 ஆள்வ வந்தா பேசணும், அப்படி இல்லாட்ட செத்தனால மரத்தடியில காத்தாட படுத்து கிடந்துட்டு வரணும். போய் படுக்க போறேன்னா சுவாத்த பிங்கி வச்சுட்டு போ. அது அப்படியே பிரச்சனையே, என்ன குழம்பு கறி வைக்கனே தெரியல பாத்துக்கோங்க. அதான் இப்ப மரத்தடியில போய் உட்காந்து பேசும் பார்த்தீங்களா, 4 பேர்ட்ட கேட்டோம்னா 4 பேர் 4 விதமா குழம்பு கறி சொல்லுவோம்ல. அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வார வழியில கிட்டா கடையில ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம்ல. அதுக்கு தான் போறேன், போயிட்டு வரேன். என்னத்த இப்ப உனக்கு வீட்டுல குழம்பு கறி என்ன வைக்கன்னு தெரியல, அதனாலதான் நீ போய் மரத்தடியில பேச போற. அப்படியா? அப்படியும் சொல்லலாம். இதுக்காண்டி நீ அவ்வளவு தூரம் போகணும்னு ஒரு அவசியம் பண்ணாங்கட்டி இல்ல. நானே சொல்லுதேன் என்ன குழம்பு கறி வைக்கலாம்னு. மொச்சக்கட்டை புளி குழம்பு வச்சு பிரிச்சுக்குள்ள அன்னைக்கு உருவி வச்ச முருங்கைக்கீரை இருக்கு, அதை பொரிச்சிரு. போதுமா? குழம்பு கறி நானே சொல்லியாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தாலையும் போ. ஏதாவது ஒரு பிட்டை போட்டு வெளியில கிளம்பலான்னு பார்த்தா கிளவி லாக் பண்ணிட்டால. இப்ப எதை சொல்லி இங்க இருந்து தப்பிக்க? என்ன குழம்பு கறியை சாக்கா வச்சு ஓடலான்னு பார்த்தேன். இப்ப நான் சொல்லவும் போக முடியலன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கியோ? அப்படி இல்லத்தே. அப்படித்தான். இப்ப என்ன சொல்லிட்டு இங்க இருந்து ஓடலாம்னு பாக்க. இன்னைக்கு நீ என்ன நினைச்சாலும் ஓட முடியாது. போய் வேலையை பார்ப்போ. சோத்தை பொங்கி வச்சுட்டு எந்தாலையும் போய் தொலை. தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தா போலாம். 1 மணி 2 மணிக்கு திங்க போறா, அதுக்கு 11 மணிக்கே நீ பொங்க சொல்லுதா? எனக்கு இப்ப சோறு பொங்க மூளை இல்லையே. அப்பாடா 4 மணி வருது. அப்படியே 4 மணியை பிடிச்சிக்கிட்டே ஓடிட வேண்டியதான். என்னதுக்கா? ஏன் லட்சுமி கடையில மாடு கண்டு போட்டிருக்கான். போனா சீம்பால் தரவோ, நான் தான் அங்க போறேன். நீ வரியா? நான் வரேன்க்கா. யோவ் நீ எங்க போற? எத்தே சீம்பாலுத்தே. அதானே நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லாட்ட லட்சுமி எல்லா வீட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பா. அப்ப வாங்கி தின்னு. இப்படி போக வேண்டாம். என்னத்தே நீங்க புதுசா நம்ம ஊருக்கு ஒரு உயிர் பிறந்திருக்கு, அதை போய் பார்க்க வேண்டாமா? அதை நான் போய் பாத்துக்கிட்டேன். நீ வீட்டுல கடை ஏக்கா போயிட்டு வரட்டும்க்கா. சும்மா கிடத்தி இவன் அங்க போய் அப்படியே செட்டில் ஆகலான்னு பாக்கா. எத்தே எனக்கு கண்ணுக்குட்டி பார்க்கணும் நல்லா பிடிக்கும் தே. அதெல்லாம் நீ ஒண்ணும். போயிட்டு வரேன் தே, பாய். தும்புரு பிடிச்சவா எப்படி பேசிக்கிட்டே இருக்கையில போறான்னு பாரு. வீடுக்கா அந்த பிள்ளைகளும் போய் பாக்கட்டுமே. இவளுக்கு வீட்லயே இருக்க கூடாது. எங்க யாச்சும் போய் அளப்படணும், அங்கன எங்கன்னு திரியணும். அதுக்கு தான் அப்படியே ஒரு பிட்டை போட்டுட்டு ஓடிட்டா. எதை வச்சு வெளியில போலாம காத்து கிடந்தா அந்த நேரத்துக்கு அந்த 4 மணி வந்துட்டாலும் அந்த அன்னைக்கு இவளும் ஓடிட்டா கூட. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவா. போயிட்டு வரா விடு. எம்மா என்ன அழகா இருக்கு. எப்ப இனிச்சு லட்சுமி? இப்போ ஒரு 1/2 மணி நேரம் தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. ஒரு வழியா ஈனிட்டா. நான் கூட ஆஸ்பத்திரி தான் கூட்டு போகணுமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அழகா இருக்கு குட்டி. எம்மா இந்த கண்ணுக்குட்டியை நம்ம வீட்டுல கூட்டு போய் வளர்ப்போமாம்மா. ஏமாட்டி உங்க 2 பேரையும் பார்க்க எனக்கு முடிய மாட்டேங்குது. இதுல கண்ணுக்குட்டி வேற கூட்டு போவா? எம்மா நீ ஒண்ணுமே செய்யண்டாமா, நாங்களே பாத்துக்கிட்டுதோம். ஆமாட்டி நல்லா பாத்தியா? வீட்டு வேலையை பார்க்க உங்களுக்கு முடியாத? கண்ணுக்குட்டி வளர்க்கறதுனா சாதாரண விஷயமா? லட்சுமி ஏத்த மாதிரி நம்மளால பாத்துக்கிட முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் 2 பேரும் இங்க வந்து நிக்கியா. நாளைக்கு பள்ளியிடம் பண்ண போறோம். நான் தானே பாக்குறேன். பிறவி பாத்துக்கிடுவா, நான் பாத்துக்கிடுவா. என்ன லட்சுமிக்கா மாடி இனிட்டம்ல? என்ன வாச்சாண்டி? என்ன குட்டிக்கா? பொன்னடி தான் பிறந்திருக்கா. அப்படியா? யோகம் தான் லட்சுமி அக்காளுக்கு. விடுங்க பாக்கட்டும். ஆய் லட்சுமி அக்கா நல்லா மூக்கு முடியுமா அழகா இருக்கு. அப்புறம் ஏக்கா சீம்பால்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு சாந்தி? வீட்டுக்குள்ள வாங்க தாரேன். என் பிள்ளைல நீங்களும் வாங்களேன். சீம்பால் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுவோம். ஏத்தே நாங்க இன்னைக்கு பூரா கண்ணுக்குட்டி கூடயே தான் இருக்க போறோம். எங்கேயும் வர மாட்டோம். ஆமா நாங்க அந்த புது குட்டி கூட விளையாண்டுகிட்டே தான் இருக்க போறோம். வீட்டுக்கு கூட நாங்க போக மாட்டோம். ஏத்தி வீட்டுக்கு போண்டமா? விடுங்க தரசக்கா, ஆசை தீர விளையாண்டு வரால் வைப்ப. என்ன எத்தே நாங்க 3 பேரும் இன்னைக்கு புது கண்ணுக்குட்டி கூட விளையாண்டுகிட்டே இருப்போம். என்ன நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. அக்கா 2 பேரும் இங்கே நிக்கட்டும். ஆமாக்கா பிள்ளைல ஆசைப்படுத்துவோம்ல, நிக்கட்டும். என்னமோ அவ்வளோ ஒரு வேலைக்கு 2 வேலை ஆக்கி விட்டுறாம. அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாளோ, பெரிய பிள்ளைகள் தானே. சரி எல்லாரும் வாங்க சீம்பால் எடுத்தாரேன். சப்பா என்ன ருசியா இருக்கு. அழகா பக்குவமா பண்ணிருக்கியக்கா. ஆமாக்கா வாயில வச்சோடனே கரைஞ்சுக்கிட்டு போகுது. ஏக்கா இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடட்டுமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க சாந்தி. எல்லாருக்கும் சேர்த்தானே கொண்டு வந்து வச்சேன். நீங்களும் கூட ஒன்று எடுத்துக்கோங்கக்கா. இருக்கட்டும் லட்சுமி, ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதும். எனக்கு ரொம்ப இனிப்பு திங்கே பிடிக்காது. அப்ப சம்பளத்தை கொஞ்சம் போட்டு தர வீட்டுக்கு கொண்டு போங்கக்கா. ஏன்டா லட்சுமி பிள்ளைகளும் இங்க நிக்குவோம், இங்க சாப்பிட்டுக்கிடுங்க. பிறகு அங்க யார் சாப்பிட போறா? உங்க வீட்டு அண்ணன்ட்ட கொடுங்கக்கா. சரி அப்போ 2 துண்டு வேணா போட்டு கொடுத்து விடு. சரிக்கா. சரசக்கா நல்லா அழுதான். வேண்டாம் வேண்டாம் விட்டு நிறைய சம்பளத்தை கொண்டு வரோம்காவோ. ஏன் நீ இப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு போகாம இருக்க போற? அது நான் வாங்கிட்டு போய்த்தானே அவனும். என் பிள்ளை வீட்டுல இருக்கு, என் வீட்டுக்காரர் வீட்டுல தான் இருக்காரு. அதுக்காண்டி நான் வாங்கிட்டு போவேன். ஆனா உங்க பிள்ளைங்க இங்க தேவையை தக்கன சாப்பிட்டுருங்க. பிறகு வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா? அதான் சொன்னேன். நானா ஒன்னும் கேட்கல சாந்தி. லட்சுமியா தான் தாரேன்னு சொன்னேன். ஏன் சாந்தி இப்படி இருக்கா? உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாரு. அவளுக்கு நாளா கொடுக்க, நீ எதுக்கு அதெல்லாம் தலையிடுத?
அதுக்கு இல்லக்கா, வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு தானே. இப்ப நாமளும் உங்ககிட்ட கேட்டு வாங்கிடுவேன். நீங்களே தரமாட்டோம்னு சொன்னாலும் புடிங்கிட்டாவது ஓடிடுவேன். எனக்கெல்லாம் இந்த நடிப்பு வராது. ஆனா சரசக்கா எங்க பார்த்தாலும் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், அப்படி பிடிக்காது இப்படி பிடிக்காது நடிச்சுக்கிட்டாவுல. அதான் சொன்னேன், எதுக்கு அப்படி நடிக்கணும்? உன்னையுமெல்லாம் எனக்கு நடிக்க வராதுமா. நான் உண்மையா தான் இருக்கேன் எல்லா இடத்துலயும். அப்படி நடிச்சு வளரணும்னா எனக்கு அவசியம் இல்ல. நான் ஒன்னும் அப்படி நடிக்கிறக்கா. எந்த இடத்துலயும் நான் உண்மையா தான் பேசுறேன். அதனாலதான் என்னை ஊர் பூரா கெட்டவாங்கவோ உங்களை நல்லவாங்கவோ. ஊர்ல எதை பேசினாலும் உண்மையை தான் பேச போறாள்வோ, இல்லாதையா சொல்ல போறாள்வோ? ஏன் உன்னையும் தான் நல்லவா இல்லைங்க அல்வோ? சொல்லிட்டு போட்டும். எவ என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறதே கிடையாது. உண்மையிலேயே நல்லவா எவளா இருந்தாலும் இன்னொருத்தையே குறை பேசக்கே அவளுக்கு மனசு வராது. இன்னொருத்தையே புறம் பேசாலோ அப்படின்னாலே அவ்வளோ கேடுகாரியன்னு தான் அர்த்தம். அந்த கேடுகாரியை என்னைய பத்தி பேசினா என்ன, பேசாட்ட எனக்கு என்ன? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேச பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? நான் உன்னை பத்தி பேசினா நீ கண்டியோ? சொல்லுதேன் நாள்மணி, உங்களை மாதிரி ஏழு வழி இழுத்து விட்டு திரிதவெல்லாம் என்னை பேசினாலும் ஒன்று வைங்களேன், என்னால் கண்டுக்கிடவே மாட்டேன். பெரிய நன்னூல் மாதிரி தான் பேசுவேன். லட்சுமிக்கா, எனக்கு ஒரு பாத்திரத்துல வச்சு தாங்கக்கா, நான் வீட்டு போட்டோம். ஏ சாண்டி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. வீட்டுல இருந்து பாத்திரம் கொண்டு வந்து எடுத்துட்டு போயேன். ஏன்க்கா, நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரணும்ல? அதுக்கு இல்ல சாண்டி, உன் வீட்டுக்கு எந்த பாத்திரம் போனாலும் திரும்பி வரவே மாட்டுக்கு. அதுக்கு தான் சொன்னேன். இப்ப அவ என்ன சொன்னா நீ பல்ல காட்டுதா? பிறகு ஒரு வீட்டுல பாத்திரத்தை வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும்னு கண்டிருக்கு. வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா பிறகு யார் தான் உங்க வீட்டுக்கு பாத்திரத்தை தருவாவோ? லட்சுமிக்கா, இப்படி பேசிட்டு எல்லாம் என்னைக்கா உங்க பாத்திரத்தை அப்படி வாங்கி நான் என் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன்? ஒரு பாத்திரம் கணக்கு சொல்லுங்க பாப்போம். சாண்டி, இதுக்கு முன்னாடி 2 மாடி இணுனப்போ சீம்பால் வாங்கிட்டு போனோமா, அதை இன்னும் தரவே இல்லை. அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் ஒரு தடவை வாங்கிட்டு போனேன். அடுத்து வாழைப்பூ துவரம் ஒரு தடவை வாங்கிட்டு போனேன். பிறகு பாலுக்கு யானை கொண்டு வரலக்கா, உங்க வீட்டு யானத்துல தாங்க அடுத்து கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன், அதுவும் தரவே இல்லை. பால் வாங்கிட்டு போன யானை மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 இருக்கும். என்ன ஏன் முறைக்க நாள்படி? அவகிட்ட நீங்க தான் ஒன்னாவது கணக்கு சொல்லுங்க. நீ ஏன் கிட்டத்தட்ட 7-8 பாத்திரத்தை அமைக்கிருக்கியே, ஒன்னது கொடுக்கவே இல்லை. பிற எப்படி அங்க உங்களை நம்பி தருவாவோ? லட்சுமிக்கா, நான் உங்ககிட்ட வாங்கினதே மறந்துட்டேங்க. நம்ம வீடு தானே அப்படிங்க இடத்துல நான் அப்படியே இருந்துட்டேன். சரி, நீங்க ஒரு வார்த்தை என்ன கேட்டுக்கலாம், இல்லாட்ட என் வீட்டுக்கு வந்து என் மவகிட்ட கேட்டா கூட அவ எடுத்து வந்திருப்பா. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லி கட்டுதியல்லக்கா. நானா சாந்தி சொன்னேன், நீயா தான் கேட்ட, அதான் சொன்னேன். பேசாதியக்கா, இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டியல்ல? ஏன் நாள்படி, ரோசை வந்து வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போறீங்களா? நான் அப்படி சொல்ல போறேன்? நான் வேண்டாம்னு சொல்லிட்டா என் பங்கையும் சேர்த்து நீ அமுக்கிட்டு போனான்னு பாக்கியோ? அதெல்லாம் நான் விட மாட்டேன். லட்சுமிக்கா, இப்ப சொல்லுதான், நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பாத்திரம் மொத்தத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன், போதுமா? சரி சாந்தி. அதான் எல்லா இடத்தையும் கணக்கு பார்த்து தாரன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ ஒரு தூக்கு சட்டியில சீம்பாலை போட்டு தாங்க, கொண்டு போயிட்டு அத்தை யானத்தை கொண்டு வரையில தூக்கு சட்டியும் சேர்த்து கொண்டாரேன். என்ன லட்சுமி? ஏ சித்தி, வாங்க 2 பேரும் இருங்க. கண்ணுக்குட்டியை பாத்தியல சித்தி? பார்த்தம்மாலோ, பார்த்துட்டு தான் இங்கிட்டு வரோம். நல்ல அழகா இருக்கு, மான் குட்டி மாதிரி. ஆமா, நல்ல மான் மாதிரி கண்ணு, அழகா இருக்கு குட்டி. எத்தனை மணிக்குமா ஈனிச்சு? காலையில 10 மணில இருந்து போராடுனா ஒரு வழியா ஒரு 11:10 கிட்ட ஈனிட்டா. ஏ அப்பா, 1 மணி நேரமா கஷ்டப்பட்டுட்டானே. ஆமா, எனக்கு அழுவே வந்துட்டு சித்தி. என்னன்னு பிறப்புறாளோ என்ன செய்யன்னு தெரியலையே. ஒரு வண்டிக்கு சொல்லி ஆஸ்பத்திரிக்குனாலும் பெருமான்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கடவுளேன்னு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. சரி. பேரனுங்க கங்கல? அவன் அந்த ரூம்ல படுத்திருக்கான் சித்தியோ. ராத்திரி பூரா போன் நோண்டிட்டு கிடக்கான். தூங்குனா தூங்கவே மாட்டுக்கான். 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குதான். அதான் சரி, தூங்குனா தூங்கிட்டு போறான்னு விட்டுட்டேன். ஆபீஸ்ல அங்க வேலை பார்க்கையிலயும் ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சிருந்தே தூங்கும் போல. அதே பழக்கத்துக்கு இங்கேயும் இதே மாதிரி தூங்கிட்டு கிடக்கான். எழுப்புக்கு மனசுலயே ஆனா விட்டுட்டேன். சரி, வந்த இடத்துல தானே தூங்குங்க, அடுத்து வேலைக்குன்னு போயிட்டா பறந்து ஓடணும். ஆமா. ஏச்சிட்டி, 2 பேரும் நான் சின்ன பொண்ணை கூப்பிட்டதை கேட்டு சீம்பால திங்க குடியாண்டிய போல. ஏன் நீ மட்டும் எதுக்கு வந்த? கோமியம் குடிக்க வந்த? இல்ல சாணியும் சவதியும் அள்ளி தின்னுட்டு போலான்னு வந்தியா? என்ன சின்ன பொண்ணு, உன் மாமிய பேச கேட்டு அப்படியே உனக்கு இழிப்பு தாங்கலையோ? ஏன் நாள்படி இப்படி இருக்கிய? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல? என் மாமியாலேயே அகமுடிச்சவா, உங்கள்ல இருந்து 4 மடங்கவா. அவட்ட போய் உங்க திமிரு பேச்ச காட்டினியா, பிற அவன் உங்களை சாணியை தினியா கோமியத்தை குடிச்சேன்னு கேப்பா. தேவையா உங்களுக்கு? எல்லாருக்கும் 7 லட்சணி 8 லட்சணிங்கவோ, உங்களுக்கு வாயில சனி. மூடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம்ல? எம்மா, எல்லாரும் இங்கதான் இருக்கோ போல, தெரியாமலாம் வந்துட்டோம். எதுக்கு காலையிலேயே எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காவ? ஒருவேளை சிவா விஷயத்துல நானும் இருக்கோம்னு தெரிஞ்சு போச்சோ? என்ன பேரப்பிள்ளை விடிஞ்சுதா? ஆமாச்சி, இப்பதான் தூங்கி எந்திச்சு வரேன். எல்லாரும் வாங்க. என்ன விசேஷம்? எல்லாரும் காலையிலேயே வந்திருக்கியா? கலகலான்னு இருக்கு. நம்ம கிட்ட அழகி குட்டி போட்டிருக்கல, அதான் எல்லாரும் பார்க்க வந்திருக்காவோ. அப்படியாம்மா? எப்போ? இப்பதான் மக்களே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அப்ப நான் போய் பாத்துட்டு வந்துருதம்மா. போய் பாரு, தங்கச்சி எல்லாரும் அங்கதான் நிக்காவோ. சரி. பிறகு லட்சுமி பேரனுக்கு அடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல? ஆமா சித்தி, அந்த கவலை தான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டியா? எப்படி?
இல்ல 28 ஆகுது, நீ 29ல முடிக்கணும். பொண்ணு தேட போறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏம்கா மர்மம் வந்தா விரட்டி விட்டுருவான்னு எப்படிங்களோ? நீ பேச பேச்சுக்கு உன்னை உன் புருஷன் வீட்டை விட்டு துரத்தாம இருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. மருமவா வீட்டை விட்டு துரத்த போறாளாமா, பேச்ச பாரு. ஏ லட்சுமி, நீ அவ பேசலாம் காதுல வாங்காத. எதுக்கு பொண்ணு தரதுக்கே பயமா இருக்குங்க? என்ன செய்ய சித்தி, நம்ம வீட்டு நிலவரம் அப்படி இருக்கு. வீடு வாசம் அந்த அளவுக்கு ஸ்டெடி கிடையாது, பழைய காலத்து வீடு தான். இப்போ வீடு வாசம் நல்லா இருந்தாதான் பொண்ணை கொடுக்காவோ. மேற்கொண்டு உழைப்புன்னு பார்த்தா நான் உழைக்க, அந்த பைய உழைக்கான், அதை வச்சுதான் எல்லாம் இருக்கு. என் வீட்டுக்காரரு உழைப்பு வச்சு தண்ணி அடிக்கவே சரியா போயிரும். 10 குறைக்கு சாயங்காலம் தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை விட்டு கிடப்பாரு. இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி எந்த குடும்பத்துல போய் பொண்ணு பார்க்கன்னு தெரியல. இதையெல்லாம் சொன்னா பொண்ணை கட்டி தருவாள்வலான்னு தெரியல. மறைச்சு கல்யாணம் முடிக்கவும் முடியாது நமக்கு. உண்மையை சொல்லியே கல்யாணம் முடிக்கதான் நல்லதும் கூட. அதான் ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்கவே கூச்சமா இருக்கு. ஒரு வீடும் கூட ஸ்டெடி இல்லாம போயிட்டா நமக்கு அப்படின்னு. சே, அப்படி கவலைப்படாத. எத்தனை வீட்டுல ஏழப்பட்ட பிள்ளைகள் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சா போதும்னு நினைக்கவெல்லாம் இருக்கத்தான் செய்தாவோ. அந்த மாதிரி குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டா போதும். ஆனா என்ன, நகை நட்டு பெருசா எதிர்பார்க்க முடியாது. நகை நட்டை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை சித்தி. அந்த பிள்ளை குணமா உள்ள பிள்ளையாருனா மட்டும் போதும் எனக்கு. என் மாவே உழைச்சி அந்த பிள்ளைக்கு நகை நட்டு வாங்கி போட்டுக்கிடுவான். ஏன் போட்டு அவ வீட்டுல இருந்து அவ போட்டு வந்தாலும் அவ தான் வச்சுக்கிட்ட போறாள் வழியா நம்ம கேட்க போறது இல்லை. அது எதுக்கு? எனக்கு என் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் வரத்தா வந்தாலும் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாக்குல ஒரு பொண்ணு வேணும். அதை தான் யோசிக்கேன். ஏழைப்பட்ட பிள்ளையா இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு சரியா வரும். அப்படித்தான் போய் பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும் அவனுக்கும். பார்த்துக்கா, நீங்க ரொம்ப லேட் ஆக்கிட்டே போனீங்கன்னா பிற சிவா மாதிரி இவனையும் எவ்வளவு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட போறான். அப்படியெல்லாம் ஏன் மாவன் செய்ய மாட்டேன் ஜாண்டி. யாரு கண்டா சிவாவின்னா அப்படி செய்வான்னு யாரும் நினைக்கல. கடைசி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாம்ல. ஏன் அவங்ககிட்டலாம் நான் அதை பத்தி பேசி பார்த்துட்டேன். நீ அப்படி எதுவும் பிள்ளைய விரும்புதா இருந்தா என்கிட்ட முதலே சொல்லியிருப்பா. அந்த மாதிரி கல்யாணம்னா நமக்கு ஒத்து வராது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். அவன் எல்லாத்துக்குமே சரின்ட்டான். அவன் சொல்ல போனா கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா அப்படியா? சரி சரி. பாருங்க சித்தி எப்படியெல்லாம் சொல்லுதான்னு. அவ கிடக்கா விடு, அவ பேச்செல்லாம் பெருசா எண்ணிக்கிட்டு. இந்த சாந்தி பேசும்போதான் மல்லியா பத்தியே தோணுது. மல்லியா வந்தாலும் அங்கிட்டு லட்சுமி? இல்ல சித்தி, அவ அங்கிட்டு வரவே இல்லை. ஒரு தடவை அவ பால் வாங்க வரையில இந்த மாடை பார்த்துட்டு சென்னையா இருக்கணும்னு கேட்டா. ஆமாம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல ஈனும் அப்படின்னு. அப்ப ஈனுச்சுன்னா எனக்கு சீம்பா தர மறந்துடாதியக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அப்போ இப்ப ஈனுனது தெரியாத அவளுக்கு? தெரியாம இருக்கா சித்தி, இங்கனக்குள்ளதானே வீடு இருக்கு. எல்லாவளும் அரசல் பரசல பேசையில அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிட்டு வார வழியில தான் எல்லாவளும் வழிமறிச்சு கேள்வி கேப்பாள்வளா, இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சான்னு. அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வராம இருக்கான்னு நினைக்கேன். பாவம், போய் அவளுக்கு கொஞ்சம் சீம்பால் கொடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருக்கேன். சரி, அப்ப அந்த பிள்ளைக்கு தனியா அவளுக்கு தனியா கொண்டு போ. ஆமா சித்தி, அப்படிதான் செய்யணும். இப்ப கொண்டு போலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எல்லாருமே ஒரு எட்டு போய் மல்லியாக்காவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அதுவும் சரிதான். மறுபடியும் ஒரு எட்டு நம்ம எல்லாருமே பேசிட்டு வந்தா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி, இப்ப வாங்க எல்லாருமே போய் பார்த்து பேசிட்டு வருவோம். அது இன்னும் 2 நாள் கழிச்சு டெலிவரி பண்ணுங்க சார். இப்போதைக்கு சரக்கெல்லாம் இருக்கு. ஓகே, நான் கொஞ்ச நாளைக்கு கடைக்கு வர முடியாது சார். நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். கடையில அகில் இருப்பாப்ல, அவர்கிட்ட எல்லாமே சொல்லிருங்க சரியா? ஓகே ஓகே. சே, இப்படி வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டு போயிட்டால. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன்னா. ஐயா என்ன அதுக்குள்ள கிளம்புத? ஒரு 2 நாள் இருந்துட்டு போயேன். எனக்கும் இருக்கணும்னு என்னதான் ஆனா அங்க வேலைக்கு கூப்பிட்டு இருக்காங்க பத்தியெல்லாம், அதான் போக வேண்டி இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டாது போயேயா? இல்லத்த, அக்கா சாப்பிட சொன்னா நேராயிட்டு பத்தியெல்லாம் மணி 11:30 ஆகுது. இப்போ போனாதான் நான் ஊருக்கு 1 மணிக்கு போய் சேர முடியும். நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏ விசி, சாப்பிட வச்சு அனுப்பு விஜி. சொன்னா கேட்க மாட்டேக்கான். நானும் சொல்லி பார்த்துட்டேன். யாராவது போகணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். இருக்கட்டுக்கா, நம்ம வீடு தானே, அடுத்த தடவை வரப்போ சாப்பிட்டுக்கிடியே. இப்போ கிளம்புத என்ன பாத்துக்கோ. சரியில்ல, முடிஞ்ச நேரம் வா. என்ன? சரிக்கா வாரேன். எத்த போயிட்டு வரேன். என்ன பார்த்து போயிட்டு வாயா. நல்ல முறையில வேலையை பாரு. பார்த்து பதனமா வேலையில பாரு. என்ன? சரித்த, அத்தானே போயிட்டு வரேன். பார்த்து பதனமா போயிட்டு வா. நீர் கவலைப்படாம இருயா. நல்ல முறையில பிள்ளை திரும்பி வருவா. இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தா மட்டும் நடந்ததுலாம் இல்லைன்னு ஆயிரப்போதா? பழைய மாதிரி எப்பவும் போல கடகணிக்கு போயிட்டு வந்து இருங்க. அப்பதான் மனசு மாறும் சரியா? சரி சரி, நான் வாரேன். இன்னும் 2 வாரம் கழிச்சு வந்து பாக்க. என்ன? சரிப்பா. எத்த, அத்தானையும் அக்காளையும் நீங்க தான் நல்ல முறையில பாத்துக்கிடணும். அவங்க வருத்தத்துல இருந்தாலும் நல்லது சொல்லி நீங்க தான் தேத்தி கொண்டு வரணும். வேற என்ன செய்ய? சரியா, நான் பாத்துக்கிறேன். நீ அப்பப்போ வா. என்ன ஒரே அடி அங்கனே இருந்துடாத. சரித்த, முடிஞ்ச வரைக்கும் வர பாக்க. போயிட்டு வரேன். என்ன? பார்த்து போயிட்டு வாயா. ஏக்கா வாரேன். சரில, பார்த்து போயிட்டு வா. நல்ல புள்ள. ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்த வீட்டுல கூட ஒரு நாள் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஊருக்கு போறான். அன்னைக்கு மண்டபத்துல இருந்து அத்தனை சொந்த பந்தமும் சாப்பிட்டுட்டு அந்த ஆளை கிளம்பிட்டாவோ. ஏன் விசி, எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன கொண்டாரேன். ஏல, பெரிய பணக்கார மச்சான் தான் பெரிய இது. நீ அவன் உங்ககிட்ட ஒரு வாரத்தை போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டானால? இல்லம்மா, அவன்லாம் மண்டபத்தோட அப்படியே ஊருக்கு போயிட்டான். ஒரு வாரத்தை கூட கேட்கவும் இல்லை வைக்கவும் இல்லை. பாரு, நீ அவனை தான் பெரிய இதுவாட்ட நினைச்ச. அவன் உன்னைய கண்டுக்கிடவே இல்லை. இந்த பேட்ட காசு பணம் இல்லைனாலும் இருந்து ஆறுதலா பேசிட்டு போறான் பாத்தியா?
இப்படிப்பட்ட 4 உறவுகளை சம்பாதிக்கணும்ல, பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்னத்தை கண்டோம். ஆமா, இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போன குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமால? நல்ல குடும்பம் தானா? எப்படி அப்படி ஒண்ணும் நல்ல குடும்பம் இல்லம்மா. ஏம்ல, மாமியா மாமனார்லாம் குடும்பக்காரவளோ? அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்மள மாதிரி ஹை கிளாஸ் கிடையாது. இப்ப தானே சொன்னேன் இப்படி பேசாதன்னு. காசு பணம் இல்லாதவனா என்ன, நல்ல குணம் உள்ளவளா இல்லையான்னா உன்னை கேட்கேன். பெருசா நல்ல குணமும் கிடையாதுமா. உனக்கு பணம் காசு இருந்தா நல்ல ஓம்ப, இல்லாதவனா கெட்ட ஓன்றுவேன். உன் பேச்செல்லாம் யார் நம்ப? என்கிட்டயா சொல்லல, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரேன். சும்மா இருமா, நீ எல்லாம் அந்த வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. பெசாட்டி வீட்டுல இரு. ஏன்னா அவ எப்படி இருக்கா என்னன்னு ஒரு 8 போய் பார்க்கணும்னு எனக்கு தோணாதா? நீ உன் பொண்டாட்டியும் கல்லா இருக்கிய, எனக்கு என் பிள்ளை எங்க இருக்குவோ என்ன செய்துவோன்னு பயமா இருக்கலால. ஒரு 8 போய் பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் வரேன்டா. நீயும் போக வேண்டாம், பெசாட்டி இரு. சைலண்ட்ல போட மறந்துட்டேனே. கம்பெனி கால் தொல்லை தாங்க முடியல. ஏங்க ஐயோ, எந்திரிச்சிட்டியா மகா? எந்திரிச்சிட்டியவா? மணி எத்தனை ஆகுது? இவ்வளவு நேரம் ஏன் என்ன எழுப்பாம இருந்திய? இப்ப எந்திரிச்சு என்ன செய்ய போற? நீ நிம்மதியா தூங்க வேண்டியதானே? இப்பவுமே போன் அடிக்காம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்திருப்ப. வீணா என் போன் தான் உன் தூக்கத்தை கெடுத்துருச்சு. சைலண்ட்ல போட்டு இருந்திருப்பேன், மறந்து போச்சு. நல்லா சொன்னீங்க போங்க. என்ன வெயில் வந்துட்டு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் இவ்வளவு நேரம் தூங்கினா எங்க அம்மா நேரம் அடி பின்னிருப்பா. இங்கெல்லாம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்தி. ஏங்க நீங்க சொல்லிட்டீங்க, அத்தை என்ன என்னங்க நினைப்பாவ? என்னங்க நினைக்க போறாவ? போங்க, வக்கணம் கட்டாது என்ன மகா. எங்க அம்மா எல்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன் மகா. அவ நினைக்காட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்லாங்க. வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்தோம்னா. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. போய் பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்க வந்து சாப்பிடு. ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சுமா. நீ போய் குளிச்சுட்டு வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க. நீங்க தான் சமையல் பண்ணீங்களோ? இல்ல மகா, எங்க அம்மா தான் எல்லாமே பண்ணா. ஏங்க அப்ப நான் எப்படிங்க சாப்பிட? நான் போய் சாப்பிட இல்ல, அதுவும் கோவமா பேசிட்டாவுனா? சே எங்க அம்மா அதெல்லாம் பேச மாட்டா. நீ போய் குளிச்சுட்டு வா, முதல்ல நான் எடுத்து வைக்க. ம். சார், யாரு உள்ள வாங்க. வா இரு இரு. யாரையாவது கடையில வேலை பார்க்கவுளா? ஆமாம்மா, நான் அடிக்கடி சொல்லும்ல, அயில் தான் எல்லாமே பார்த்துட்டு தான்னு. அந்த பையன் தான் இது. அப்படியா? ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. என் மாவன் சொல்லுவான், கடையெல்லாம் அந்த தம்பி தான் பார்த்துக்கிட்டுதாம்மா அப்படின்னு. ஒத்தையில கஷ்டப்படுத்தானேன்னு நினைப்பேன். உன்ன மாதிரி நல்ல மனுஷன் அவனுக்கு வேலைக்கு கிடைக்க போய் அவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். என்னைக்கு இது போல அவனுக்கு உதவியா இரு என்னப்பா. இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமாம்மா. சாரி, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்பா மாதிரி. அவளே என்னைய போச்சோன்னாலும் நான் போக மாட்டேன். கடைசி வரைக்கும் சாருக்கு உதவியா தான் இருப்பேன். நல்ல பிள்ளை. எத்தனை பிள்ளையா உனக்கு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காம்மா. அப்படியாப்பா? சரி நல்லா இருங்க. கடவுளே நீ எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்க காப்பி எனக்கு வேண்டாம் விஜய், அந்த தம்பிக்கு கொடு. இல்ல வேண்டாம்மா, நான் டீ காப்பி எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஐயா அப்படி சொல்லாத. முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது ஒன்று குடிக்கணும்ல. ஏன் விசி, அந்த தம்பிட்ட கொடு. இந்தாங்க இல்ல, வாங்கிக்கோங்க. வேண்டாக்கா, நான் அது குடிச்சு பழக்கம் இல்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் குடிங்க தம்பி, வாங்கிக்கோங்க. இருந்துக்கிடுங்க, நான் வாரேன். காப்பி ஆரம்பினா குடியா? சரிம்மா. கடை வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிடுதேன். ஆனால் நீங்களும் ஒரேடியா வீட்லயே இருந்தீங்கன்னாலும் கஷ்டமா இருக்கும்ல சார், கொஞ்சம் அங்கே வரலாம்லா? இல்லை இல்லை, எனக்கு யார் முந்தையும் நிமிந்து பார்க்கறதுக்கு தெம்பில்ல. அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்காவது நான் எங்கேயும் வெளியில வராமல் இருக்கும்னு நினைக்கேன். ஏன் சார் எப்படி கவலைப்படுதீங்க? எல்லா இடத்துலையும் நடக்க பிரச்சனை தான். நேற்றே நான் காலம்பரையே வரணும்னு நினைச்சேன். ஆனால் நிச்சயதார்த்தம் 3 மணிக்கு மேலே தானே சொன்னீங்க பார்த்தீங்களா? சரி, அன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. கொஞ்சம் ஆர்டர்லாம் பார்க்க வேண்டி இருந்ததுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வருமேனு வந்து பார்த்தா நீங்கள் யாருமே அங்கே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கவங்க தான் அப்படி விஷயத்த சொன்னாங்க, இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. ரொம்ப சங்கடமா இருந்தது. நேற்றே வந்து உங்களை பார்த்துருப்பேன், ஆனால் வீடு பூரா நேற்று சொந்தக்காரங்களா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு தான் இன்னைக்கு வந்தேன். பாப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கல சார். என்ன செய்ய அயிலு, அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் நான் போராடினேன். ஏன் நினப்ப அவளுக்கு புரியல. சரி, காலம் பதில் சொல்லும், வேற என்ன சொல்லனா. விடுங்க சார், உங்க மனசுக்கு பாப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. யாருக்கிட்டே நீங்க என்ன பதில் சொல்லணும்னு அவசியம் இருக்கு? உங்க கடை, நீங்க வாரீங்க. கூடிய சீக்கிரமே கடைக்கு வந்து எப்பவும் போல இருக்க பாருங்க சார், அப்பதான் நிம்மதியா இருக்கும். வீட்லயே இருந்தீங்கன்னு வைங்களேன், அதை நினைச்சு கவலையா இருக்கும். சரி அயிலு, ஒரு 2-3 நாளாவது போட்டு அப்புறம் வரேன்னா. சரி சார். உனக்கு தான் வேலை ஜாஸ்தின்னா? பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிடுவேன். நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நானே எல்லாமே பார்த்துக்கிடுதேன். என்ன சார்? சரிப்பா, ரொம்ப நன்றி. என்ன சார் நன்றி எல்லாம் சொல்லுதீங்க? அது என் கடமை சார். சரி சார், பார்த்துக்கோங்க. அப்ப நான் வாரேன்னா. ஏன் வந்தோடனே கிளம்புதே?
வாரம்மா, இன்னொரு நாள் வாரேன் என்ன. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வாரேன் சார், எதை பத்தி கவலைப்படாதீங்க என்ன. ம், சரி ஐலு. சாப்பிடு மகா. ஏங்க பூரி கிழங்கெல்லாம் வச்சிருக்காவோ? காலையில இருந்துச்சு இவ்வளவும் செஞ்சாவளா? அம்மா, புது மருமம் வந்திருக்கல்ல, உனக்காண்டி தான் ஸ்பெஷல். பாங்க. அவ இனி மர்மூலாவே ஏத்துக்கிடல இன்னும். அப்புறம் எப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாவோ? காலையில எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன செய்யலான்னு கேட்டாவ, எங்க அப்பா என்கிட்ட மருமகளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாவ. நான் பூரி கிழங்கு என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு சொன்னேன்னா உடனே அதையே செய்ய சொல்லிட்டாவ. எங்க அம்மாவும் எங்க அப்பா சொன்னதையே செஞ்சுட்டா. ஏங்க இவ்வளவு தூரம் எதுக்கு வேலை செய்ய வைக்கிய? சாதாரணமா ஒரு இட்லியோ தோசையோ செஞ்சா கூட போதும்ல. என்னால எதுக்கு அவளுக்கு இவ்வளவு வேலை? அதெல்லாம் எங்க அம்மா அசால்ட் பண்ணுவா மகா. சமையல்லாம் எங்க அம்மாவை அடிச்சுக்கிடவே முடியாது. எந்த சமையல் செஞ்சாலும் சரி எங்க அம்மா டேஸ்டியாவும் பண்ணுவா, சீக்கிரமாவும் பண்ணி முடிச்சிருவா. அது சரி, அவோ சாப்பிட்டாவளா? எவோ? அதாங்க அத்தையும் மாமாவும் சாப்பிட்டாவலாங்க. அதெல்லாம் எங்க அப்பா அம்மாவை காலையிலேயே சாப்பிட வச்சுட்டாவ. மாமாவும் அத்தையும் காங்கல. அப்பாவுக்கு வெளியில கொஞ்சம் வேலை போயிருக்காவ. அம்மா வாசல்ல உட்காந்து உள்ளி உடைச்சுக்கிட்டு இருக்கா. சரி நீ சாப்பிடு, சாப்பாடை வச்சுட்டு பேசிட்டே இருக்கா. சாப்பிடுதே. ஞம், ஞம், ஞம். என்ன எப்படி இருக்கு? டேஸ்டியா இருக்குங்க. ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. சரியான ஐஸ் தான் போ. இல்லங்க நெசமாதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எங்க அம்மாவும் இப்படிதான் பூரி கிழங்குனா நல்லா டேஸ்டா பண்ணுவாளா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அடிக்கடி பண்ண மாட்டா. அப்பாவுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால என்ன ஐட்டம் சேர்க்க கூடாதுன்னு. ஏங்க எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா ஆச்சிலாம் சாப்பிட்டு போவலா? சாப்பிட்டுருப்பாங்க மகா. நான் இங்க ஹாப்பியா இருக்கேன். அங்க அப்பா அம்மா ஆச்சிலாம் என்ன செய்தாவளோ தெரியல. என்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாவளா? கவலைப்படாத மகா, வேணா ஒண்ணு செய்யுமா, நீ சாப்பிட்டு முடிக்கவும் நம்ம 2 பேருமா போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துருமா? வேண்டாங்க. ஏம்மா நீ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு போய் நேரா போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு இல்ல, அத்தை முதல்ல சமாதானம் ஆகட்டும், அதுக்கு பிறகு நம்ம எல்லாருமா சேர்ந்து போவோம். மகா இங்க பேரு, சாப்பிடும் போது எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, நிம்மதியா சாப்பிடு. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவோம், சரியாம்மா? உனக்கு இப்பவுமே அம்மா அப்பா என்ன செய்தாங்களோ என்ன ஏதுன்னு கவலையா இருந்தது அப்படின்னா பூரணி நம்பர் என் போன்ல இருக்கு, கால் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கோ, சரியாம்மா? சரிங்க. சரி சாப்பிடுமா, நல்ல பிள்ளைல. சரி.